ஒன்று பாரதி மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தமிழ் மொழி பாடம். இன்றைய நாள் புதன்கிழமை 23ஆம் திகதி ஜூன் மாதம். மாணவர்களே, இன்றைய பாடம் தொகுதி 8 பாடம் 2 மெல்லின பூங்கா. மாணவர்களே, இன்றைய பாடத்தில் நீங்கள் மெல்லின உயிர்மெய் எழுத்தை கொண்ட சொற்களை சரியான உச்சரிப்புடன் வாசிப்பீர்கள். சொற்களை சரியான வரி வடிவத்துடன் எழுதுவீர்கள். மாணவர்களே, வாருங்கள் இன்றைய பாடத்திற்கு செல்லலாம். மாணவர்களே, மெல்லின உயிர்மெய் எழுத்துக்கள் மீண்டும் ஒரு மீள்பார்வை செய்வோம். ங, ஞ, ந, ந, ம, ந. மாணவர்களே, இன்றைய பாடம் பாடநூல் பக்கம் 43 மெல்லின பூங்கா. சரியான உச்சரிப்புடன் வாசித்திடுக. ஆக மாணவர்கள், இன்றைய பாடத்தில் இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கும் சொற்களை வாசிக்க உள்ளீர்கள். மெல்லின உயிர்மெய் எழுத்து சொற்கள். சொற்களை வாசிப்போம். ம, இன், ஞை, மஞ்ஞை, மஞ்ஞை. மஞ்ஞை என்பது மயில், மயில் என்ற பறவையாகும். ஆக இங்கே சிவப்பு வண்ணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற எழுத்து மெல்லின உயிர்மெய் எழுத்தாகும். அ, ரி, ஞ, இர், அறிஞர். ஞ, ம, லி, ஞமலி. அ, இங், ங, ந, இம், அங்ஙனம். ஞா, நி, ஞானி. ஞா, ப, க, இம், ஞாபகம். ஞா, ல, இம், ஞாலம். மாணவர்களே, அடுத்த சொற்களை வாசிப்போம். க, இன், நி, கன்னி. தி, நை, திணை. ப, இன், நை, பண்ணை. கி, இன், ந, இம், கிண்ணம். க, நு, கனு. நு, நு, இக்கு, நுணுக்கு. தீ, ய, நை, இப்பு, தீயணைப்பு. நு, நு, இக்க, இம், நுணுக்கம். ஆக மாணவர்களே, இங்கே சிவப்பு வண்ணத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற எழுத்துக்கள் மெல்லின உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும்.
அடுத்த சொற்களை வாசிப்போம். ம லி வு மலிவு. மா இன் த இர் மாந்தர். மி இச்ச இம் மிச்சம். மீ ந வ இன் மீனவன். மு இக்கா இல் முக்கால். மூ இங்கி இல் மூங்கில். மெ இட்டு மெட்டு. மேசை மேசை. மை ய இம் மையம். மொ இத்த இம் மொத்தம். மோ து மோது. மௌ ந இம் மௌனம். மாணவர்களே, அடுத்த சொற்களை வாசிப்போம். க ந வு கனவு. க ந இம் கனம். க இன் ந இம் கன்னம். ப நு வ இல் பானுவல். ம நை மனை. த நி மை தனிமை. மு இன் நோ இர் முன்னோர் முன்னோர். மு இன் நு ரி மை முன்னுரிமை. மு நை இப்பு முனைப்பு. மு இன் நு ரை முன்னுரை. மாணவர்கள் மெல்லின உயிர்மெய் எழுத்துக்களை சரியாக அடையாளம் கண்டு அவற்றை நீங்கள் சரியாக வாசிக்க வேண்டும். அடுத்த சொற்களை வாசிப்போம். ந க இம் நகம். நா ட க இம் நாடகம். நி க இல் வு நிகழ்வு. நீ ல இம் நீலம். நு ரை நுரை. நூறு நூறு. அடுத்த சொற்களை வாசிப்போம். நெ ச வு நெசவு.
நேயம் நேயம். நையாண்டி நையாண்டி. நொடி நொடி. நோயிக்கம் நோக்கம். நௌவி நௌவி. மாணவர்களே, இதுவரை நாம் மெல்லின உயிர்மை எழுத்துச் சொற்களை வாசித்தோம். ஆக சிவப்பு வண்ணத்தில் எழுதப்பட்டிருந்த எழுத்துக்கள் மெல்லின உயிர்மை எழுத்துக்கள் ஆகும். ஆக மாணவர்கள் அந்த எழுத்துக்களை சரியாக உச்சரித்து சொற்களை சரியாக வாசிக்க வேண்டும். பாடநூல் பக்கம் 45 உள்ள இந்த சொற்களை நீங்கள் வாசித்து அதனை காணொளியாக பதிவு செய்து என்னுடைய தொலைவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். சரியா மாணவர்களே? மாணவர்களே, இன்றைய பாடத்திற்கான பயிற்சி. இன்றைய பயிற்சி நடவடிக்கை நூல் பக்கம் 51 இருக்கின்றது. மாணவர்கள் கவனியுங்கள். மெல்லின உயிர்மை எழுத்து சொற்களை எழுதி வாசித்திடுக. ஆக மாணவர்கள் மெல்லின உயிர்மை எழுத்து சொற்களை எழுத வேண்டும். இங்கே உங்களுக்கு எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தி நீங்கள் சொல்லாக உருவாக்கி எழுத வேண்டும். உதாரணத்தை பார்ப்போம். இங்கே இங் அ இம் ந ங என்ற எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆக நீங்கள் அந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தினால் அங்கே அங்ஙனம் அங்ஙனம் என்ற சொல் கிடைக்கும். ஆக இதே போன்று நீங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து எழுத்துக்களையும் சரியாக வரிசைப்படுத்தி அந்த சொற்களை எழுத வேண்டும். சரியா மாணவர்களே? மாணவர்களே, உங்களுக்கான இரண்டாவது பயிற்சி. இந்த பயிற்சியை நீங்கள் உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் செய்ய வேண்டும். திகதி மற்றும் கிழமையை எழுதிவிட்டு தலைப்பு மெல்லின உயிர்மை எழுத்து சொற்கள். ஆக மாணவர்கள் மெல்லின உயிர்மை எழுத்து சொற்களை எழுத வேண்டும். பிறகு அந்த சொல்லில் உள்ள மெல்லின உயிர்மை எழுத்தை இவ்வாறு தனியே எழுத வேண்டும். ஆக மாணவர்கள் இன்று பாடப்பகுதியில் நிறைய சொற்களை வாசித்தீர்கள். அங்கே உள்ள சொற்களையும் நீங்கள் எடுத்து எழுதலாம். எழுதிவிட்டு அந்த சொல்லில் உள்ள மெல்லின உயிர்மை எழுத்தை நீங்கள் தனியே இவ்வாறு எழுத வேண்டும். சரியா மாணவர்களே? உங்களுடைய கையெழுத்து தெளிவாகவும் வடிவமாகவும் இருக்க வேண்டும். மாணவர்களே, இன்றைய பாடத்தில் நீங்கள் மெல்லின உயிர்மை எழுத்தை கொண்ட சொற்களை வாசித்தீர்கள். ஆக மாணவர்கள் ஆசிரியை இன்று காணொளியில் காட்டிய சொற்களை சரியான உச்சரிப்புடன் தெளிவாக வாசித்து அதனை காணொளியாக பதிவு செய்து என்னுடைய தொலைவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். பிறகு உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள மேலும் 2 பயிற்சிகளையும் செய்து அனுப்ப வேண்டும். சரியா மாணவர்களே? நன்றி.